ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான வெஜ் லன்ச் காம்போ. ஹெல்த்தி மட்டும் இல்லை, இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். டக்குன்னு வீட்டில் செஞ்சிடலாம். என்ன நம்மளுக்கு செய்யணும்னு தெரியாதப்போ கண்டிப்பாக செய்யலாம். ஸோ வாங்க அதுக்கான ரெசிபியை பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருங்க. அதில் நல்லா சாப் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஒரு கார்லிக், ஒரு பூண்டோட பூண்டு பற்கள் ஆட் பண்ணிடுறோம். 2 பச்சை மிளகாய் கீறியது, ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணது, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடுறோம். இப்போது 100 ml தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போது அந்த தண்ணியிலே இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா அப்படியே வேக விடுங்க. அப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ண விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு கொஞ்சம் அந்த தண்ணி. ஸோ அது தக்காளி, வெங்காயம் அதெல்லாமே கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போது இது வெந்து வர டைமில் நம்மளுடைய அரைக்கீரையை ஆட் பண்ண போகிறோம். ஒரு கட்டு கீரை இது. எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா கழுவி வச்சு, கீரையை எப்போயுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் நம்ம கீரையை ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் தான் அடுப்பில் வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருங்குற வரைக்கும். கீரை போடும்போது தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்ட உடனே இந்த மாதிரி சுருங்கிடும். இந்த மாதிரி ஆயிட்ட உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுறணும். அப்படியே ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அதோட அந்த கலர் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கான ரெசிபியை பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்ட உடனே இந்த மாதிரி நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குகளை ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான பொரியல். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அது இன்னும் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல நம்ம நல்லா கிளறி விடணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா அந்த நம்ம போட்டிருக்க அந்த ஆயிலில் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகும். ஸோ மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட கீரை கடையலில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கீரையை எடுத்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அது நல்லா நம்ம அரைச்சிடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் நம்ம உருளைக்கிழங்குல பார்க்கலாம். நல்லா ஒரு பாதியாக வெந்துருச்சு, ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் தனியா தூள் போடுறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போடுறோம். இப்போது உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். உங்கள் ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணலாம். இப்போ நம்ம கீரை கடையில் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது. அந்த நம்ம ரொம்ப ஓவர் குக் பண்ணாதனால அந்த கீரையுடைய அந்த பச்சை கலர் போகலை. இதுதான் நல்லா ரொம்ப ஹெல்த்தி. அந்த கீரையோட க்ரீன் கலர் போயிடக்கூடாது. அந்த கலர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் தேவையில்லைன்னா கூட நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நெய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா சூடாகிட்ட உடனே, நெய் சூடாகிட்ட உடனே 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடுறோம். 1 டீஸ்பூன் சீரகம் போடுறோம். அடுத்து 2 காஞ்ச மிளகாய் போடுறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடலாம். இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்மளோட அந்த கீரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நம்ம கீரை கடையல். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்த்த உடனே. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் குக் பண்ணுங்கள். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எந்த அந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெடி ஆயாச்சு நம்மளுடைய கீரை கடையல்.
இப்போது நம்ம உருளைக்கிழங்கு என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல மசாலாலாம் நம்ம கொடுத்த அந்த மசாலாலாம் வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா பைண்ட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிட்டே வருது, கிறிஸ்பியாகவும் இருக்குது, பார்க்கவே தெரியுது. இப்போது ரெடி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பூண்டு பற்கள், இங்கே 6 பற்கள் எடுத்துருக்கோம், நல்லா இடித்து க்ரஷ் பண்ணி போடுறோம். நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் இது இந்த ஸ்டெப்பு. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து கருவேப்பிலையும் போடுறோம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அந்த பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்த உடனே அப்படி ஒரு வாசனை வருது. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுவும் தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து சாலட், தயிர் சாலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நல்லதும் கூட, ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம தயிரில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிடுறோம். இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெள்ளரிக்காய், அப்புறம் தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அடுத்து கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தயிர் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு லன்ச் காம்போ, வெஜிடேரியன் லன்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எங்களுக்கு தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ குட் டே.